அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. இந்த பழமொழி மேல இன்னைக்கு எல்லா பயலுகளுக்கும் நம்பிக்கை விட்டு போச்சு. ஏன்னா இன்னைக்கு எவனுக்கும் நல்லவனா நடந்துக்கிறதே இல்ல. சொந்தக்காரனை நம்பவே முடியல, பக்கத்து வீட்டுக்காரனை சொந்தக்காரனா பார்க்கவே முடியல. அவன் வாழ்க்கையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் தேவைக்காக அடுத்தவனுக்கு பள்ளத்தை பறிச்சுக்கிட்டே இருக்கான். இதுல சாமி எங்கடா நின்று கொள்ளுச்சு, சாமியும் உள்ள ஒண்ணும் உள்ள போடான்னு பள்ளம் பறிச்சவனு சொல்றான், பள்ளத்துல விழுந்து அடிபட்டு முட்டி மோதி எந்திரிச்சவனு சொல்றான். என்னதான் எல்லாத்துக்கும் சாமி இல்லைன்னு நம்பிக்கை விட்டு போனாலும் அப்பப்ப நானும் இருக்கண்டான்னு இந்த கலியுகத்திலையும் சொல்லாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. எங்கடா சொன்னா, எப்படா சொன்னான்னு கேட்டேன்னா எங்க ஊர்ல சொன்னா. அதுவும் எங்க ஆத்தா மீனாட்சியே சொன்னா. கொடி ஏத்துனது கொட்டுன மலைய பார்த்தேல, அவ மட்டும் இல்ல அவ அண்ணனும் சொல்லுவான். கோட்டை வாசலை தாண்டி எதிர் சேவைக்கு தல்லாகுளத்துல காலை வச்சதும் நானும் இருக்கண்டான்னு உறக்க சொல்லுவேன். கொட்டுற மலையா வந்து இந்த கூறுகட்ட புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுவேன். அப்ப சொல்லுவ சாமி இருக்குன்னு. ஆனா நாங்க என்னைக்குமே சொல்லுவோம் எங்க கூடவே சேர்ந்து இருக்குன்னு.